அபிநந்தன் ஒரு வழியாக வந்து திரும்பி வந்துட்டாரு. ஆமாம் சார், உலகத்தில் ஒரு பெரிய பரபரப்பு, இந்தியாவில் ரொம்ப மகிழ்ச்சி. அதோட ஒரு பரபரப்பான செய்தி இன்றைக்கி வந்து அதற்கு இடையே ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு சொன்னால், அந்த F-16 போர் விமானத்தை வந்து உலகத்திலேயே முதல்ல சுட்டு வீழ்த்தின விமானி வந்து நம்ம அபிநந்தன் அப்படின்னு ஒரு தகவல். இந்தியாவுடனான யுத்தத்தில் முதல் F-16 பாகிஸ்தான் பயன்படுத்தியது, நாம் அதை வீழ்த்தியிருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். உலகத்தில் ஏற்கனவே இது F-16 அமெரிக்காவோட அட்வான்ஸ் உங்களுக்கு தெரியாதது இல்லை. எப்போவுமே அமெரிக்கா ரொம்ப பெரிய அட்வான்ஸாக வெளியே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸாக ஒரு விமானம் கண்டுபிடிச்ச உடனே பழைய மாடலை தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த F-16 வந்து 10 வருஷத்துக்கு முந்தி தான் அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. 2008லேருந்து 2010 கொடுத்தாங்க. அது ஏன்னா அவங்க கொடுக்கும்போது இந்தியா பெரிய இது பண்ணிச்சுது, ப்ரொடெஸ்ட் பண்ணிச்சுது. அது ஏன்னா அது ரொம்ப அட்வான்ஸ் பிளைட் சார், அதில் பயங்கரமான வசதிகள்லாம் உண்டு. அது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இதை ஆட்சேபிக்கிறோம், கொடுக்கக்கூடாதுன்னு உடனே அமெரிக்கன் பிரசிடென்ட் உங்களுக்கு தெரியும் தானே, செனட்டில் நீங்கள் பாஸ் பண்ணாமல் எதுவும் கொடுக்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த நேரம் தான் நம்ம பாகிஸ்தானில் வந்து நம்ம இந்த பெனாசிர் படுகொலை, அதுக்கப்புறம் இந்த பின்லேடன் ஒளிஞ்சிருக்கிறாரா இல்லையா, இந்த மாதிரி பயங்கர பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் உலக நாடுகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாகிஸ்தான் நிலமாக கேட்டு இல்லை நாங்கள் தீவிரவாதிகளுக்கு எதிராக போர்லாம் நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளைம் பண்ணாங்க. உடனே இந்தியா சைடில் அப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ நம்ம வந்து டிஃபென்ஸ் உள்நாட்டுக்குள்ளே மட்டும் பாவிச்சுக்கிடலாம், தாக்குதலுக்கு அதை பாவிக்கக்கூடாதுங்கிற இதில் இந்தியா கிட்ட இதுக்கு ஓகேன்னு கேட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஓகே, அவங்க உள்நாட்டுக்குள்ளே எதுவும் பண்ணிட்டு போட்டு அதை கொண்டுகிட்டு வெளியே வந்து தாக்கக்கூடாதுங்கிற அக்ரிமெண்ட்டில் அதை கொடுத்தாங்க. உள்ள வரும் தற்பாதுகாப்பு எவ்வளோ யூஸ் பண்ணலாம், அதை எல்லையை தாண்டி அதை பாவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா கொடுத்துருந்தது. சுட்டு வீழ்த்த முடியாதுங்கிறது நம்ம திறமை, ஆனா அவங்க வரக்கூடாதுங்கிறது எக்ரிமெண்ட்ல இருக்கு. அந்த பார்டரை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட F-16 அவங்க வந்து இது பாகிஸ்தானுக்கு தெரியும். ஆனால் என்ன நடந்துட்டது அப்படின்னா, நம்ம போய் விமானங்கள் குண்டு வீழ்ச்சிட்டு வந்த உடனே பாகிஸ்தானில் வந்து சில சலசலப்புகள் வந்து அது ரொம்ப கிளப்பி விட்டது யார் அப்படின்னா, இந்த ஜெய்ஷ் இ முகமதோட கமாண்டர், இப்போ இறந்து பண்ணார்ல மசூத் அசாதோட சகோதரர் மசூத் அமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசின ஆடியோக்கள்லாம் பாகிஸ்தானில் பரவிச்சு. ஒரு இஸ்லாமிய நாட்டில் வந்து ஒரு நாடு தாக்கி இருக்குது, இதை கேட்பதற்கு இங்கே ஆள் இல்லையா, பாகிஸ்தான் இறையாண்மை இழந்து விட்டதா அப்படின்னு எல்லாம் பேசின உடனே அந்த கவர்மெண்ட்டுக்கு வேறு வழி தெரியும். சரி நீங்கள் போங்க, போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்னு இந்த பாகிஸ்தான் ஃப்ளைட்டெல்லாம் விட்டாங்க. நல்லா கவனிக்கணும், பாகிஸ்தானி ஃப்ளைட் இங்கே எதுவுமே தாக்கல. அவங்க வந்துட்டு திரும்ப போனாங்க. போகும்போது நம்ம பின்னால் போய் அவங்க F-16 நம்ம அடிச்சு போட்டோம், அவ்வளோதான். இப்போ அப்போ அங்கே ராணுவ செய்திகள், நம்ம ஊர் டிவிகள், புலனாய்வு புத்திரைகள் இதெல்லாம் விட்டுருங்க. சார் இது வந்து ராணுவ செய்திகள். ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு F-16 விமானத்தை வீழ்த்தினோம். இவரு வீழ்த்தினாரா அவரு வீழ்த்தினாரா இனி அந்த பக்கத்துல இருந்து செய்தியே வரல. ராணுவம் வெளியே சொல்லியிருக்குதா, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்களா? அறிவிக்க முடியாது சார். ஒரு இவர் தான் F-16 வீழ்த்தியவர்னு இந்தியாவில் அவரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவர் மேலே ஒரு சில இதுகள் உள்ளாதா, ஒரு பார்வைகள் உள்ளாதா? அதனால ராணுவம் அது ஒரு நாள் வெளியே சொல்லாது. இந்திய ராணுவம் தாக்கியது 19 முடிச்சுட்டாங்க. ஆமாம், உண்மையிலே அமெரிக்கா வந்து ஒரு ஷாக்கில் தான் சார் இருக்கிறாங்க. எப்படி ஷாக்குன்னா, இப்போ 1971 வாரில் நமக்கு தெரியும் தானே, நான் ஹாஜ் ஒரு போர்க்கப்பல் கொடுத்துருந்தாங்க தானே, நீர்மூழ்கி கப்பல். அதை ஹாஜினி வச்சுட்டு சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா பாகிஸ்தானி. நம்ம ரொம்ப தந்திரமாக அதை போட்டு நம்ம விசாகப்பட்டினத்து பக்கத்தில் கடற்கரை உடைச்சிட்டோமே. அது ஹாஜினி ஒரு படம்லாம் கூட வந்து இல்லை சார், நம்ம ராணாலாம் நடிச்சிருந்தாரு. அப்படி பாகிஸ்தான் நம்ம முதல்ல கொடுத்த ஃபெயிலியர், அது பெரிய ஃபெயிலியர், அது அவங்களுக்கு ஒரு ஷாக். அப்புறம் 1965 வாரில் லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் பேட்டன் டேங்க் கொடுத்துருந்தாங்க. பேட்டன் டேங்க்னா அது வந்து அந்த காலத்தில் பவர்ஃபுல் டேங்க், அதை உடைக்கவே முடியாது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கேப்சர் பண்ணி பெட்ரோல் டேங்கில் குண்டு போட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா பேட்டன் டேங்க் கொடுக்கறதை நிறுத்திட்டு இப்போ X-16 அடி வாங்கினது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அவமானம். ஏன்னா அவங்க எஃப் ரக ஃப்ளைட்ஸில் F-16 F-117 அவங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ், எங்களுக்கு பெருமையான விமானம் அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொசோவா வார் ஒரு தடவை நடந்ததில்லை, அந்த யூகோஸ்லேவியா பக்கம் செர்பியா அந்த பக்கத்தில் நடக்கும்போது அமெரிக்காவோட F-117 வந்து டெரரிஸ்ட் அடிச்சிட்டாங்க. கிளின்டன் அப்படி அவமானத்தில் அழுத மாதிரி ஆகிட்டார், எங்கள் ஃப்ளைட்டை நீங்கள் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அதே மாதிரி இப்போ F-16 அடித்த உடனே அப்போ இப்போ நம்ம கன்னு மாதிரி அடிச்சிட்டோம்ல, அதை பார்த்த உடனே உலக நாடுகளில் சார் இப்போ X-16 கிட்டத்தட்ட 20 நாடுகள் பாவிக்குது. டர்க்கி, இஸ்ரேல், அப்படி சில 2-3 நாடுகள் இருக்கு. இப்போ என்ன ஆயிட்டுதுன்னா, இவ்வளோதான் ஒரு F-16 இப்படியெல்லாம் ஈஸியாக அடிச்சிடுறாங்களான்னு ஞான உடனே அடிச்ச உடனே எல்லாரும் அமெரிக்கன்ஸ் பாகிஸ்தான் பிடிக்கும், எது தந்தாலும் ஃபெயிலியரா, என்னையா ஆளு நீ ஒன்னதான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதே அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு போன எபிசோடில் பேசியிருந்தோம், இந்த காந்தகார் விமான கடத்தல் சம்பவத்திலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் இந்த ராணுவ வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படையினர் 40 பேர் தற்கொலை படுத்தாத இறந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடியில் இருக்கிறவர் வந்து மசூத் அசார், அவருடைய அந்த தீவிரவாத இயக்கம் ஜெய்ஷ் இ முகமது. அவர் இறந்து போய்ட்டு தான் ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ இன்னொரு செய்தி பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய விமானப்படையோட தாக்குதலில் தான் இறந்தாருன்னு கூறப்படுகிறது. எது உண்மை?
சார் இந்திய விமானப்படை மொத்தம் அங்க 6 இடங்களை தாக்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. 6 இடத்துல மீதி எந்த முகாமை தாக்குனாங்க, அதுல உள்ள அரசியல் நமக்கு தேவையில்லை. ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கிட்டாங்க. மொத்தம் அங்க 4 பில்டிங் இருந்தது. 4 பில்டிங்கை தாக்கும்போது 4 தரைமட்டமா கிடக்குது. இதோட சேட்டலைட் படங்கள் இந்திய அரசாங்கத்திட்ட இருக்குது, ஆனா காட்ட மாட்டேங்காங்க. ஒருவேளை இது காட்ட வேண்டிய நேரம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா, இல்ல காட்ட வேண்டியவட்ட காட்டினாங்க, எதுக்கு மீடியாட்டெல்லாம் காட்டணும், காட்ட வேண்டியவட்ட காட்டிட்டாங்களா, ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு நீங்க கவனிக்கணும், பாகிஸ்தான் எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரிகையாளர் எல்லாம் கூப்பிட்டு போய் ஏதோ இடத்துல இந்த இடத்துல ஆள் இல்லாத இடத்துல தான் கூட்டு போட்டுன்னு சொல்றான். இல்ல கேம்ப மலை உச்சில இருந்தாம எங்களை காட்டுங்க அப்படின்னா, இல்ல அங்க பனி பெய்யுது, வெயில் அடிக்கி, ஹெலிகாப்டர்ல கூட்டு போக முடியாதுன்னு சொல்றான். அந்த இடத்த சுத்தி அவங்க வந்து ஆர்மி செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்காங்க. சந்தேகம் வருதா இல்லையா? ஆர்மி செக்யூரிட்டி சீல் வச்சு யாரும் உள்ள போக கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த ஜெய்ஷ் இ முகமதை வந்து 2 வருஷமாவே நம்ம கேட்கும் போதெல்லாம், ஐயோ அவருக்கு கிட்னி ஃபெயிலியரு, அவருக்கு மனசாட்சி ஃபெயிலியரு, சாரி ஹார்ட் ஃபெயிலியரு, ஏதோ உள்ள ஃபெயிலியரு அப்படிம்பாங்க. ஏன்னா மனசாட்சி தான் ஃபெயிலியர். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உலக நாடுகள் இது சொல்லும் போது அவரு சீக்காளி, நம்ம கிட்ட ஏதோ மருத்துவ உதவி தேடி வந்திருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றதுக்காக இப்படி முந்தி ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு கிட்னி போச்சு, அது போச்சு, இது போச்சு அப்படின்னு. இப்ப கரெக்டா அந்த அட்டாக் நடந்து முடிஞ்ச உடனே அவர் திடீர் மூச்சு திணறல், கிட்னி போயிட்டு ஆஸ்பத்திரி. இப்போ நேத்துல இருந்து அவர் மறைந்து விட்டார், அவர் இல்லைன்னு ஒரு இது வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் இல்ல அவர் வந்து ரகசியமா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, மறைத்து வைக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இல்ல அப்ப இவ்வளவு நாள் இல்லாம நம்ம அட்டாக் முடிஞ்ச உடனே இவருக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா, அது நம்ம ஒரு சாதாரண கணக்குகளே போதாதா, இவருக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம விமானப்படை தாக்குதல் துல்லியமா ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறோம். அதுவும் அந்த இவங்கெல்லாம் இந்த முக்கியமான ஆட்கள் எங்க இருப்பாங்கன்னு இந்த உளவு தகவல் ரொம்ப கரெக்டா வச்சு அடிச்சிருக்கிறோம். அது சாதாரண தாக்குதல் இல்லை சார், ரொம்ப அழகா குறி வச்சிருக்கிறேன். குறி வச்சுட்டு உங்களுக்கு முதல்ல நீங்க நம்ம விமானம் போய் தாக்குனா பாகிஸ்தானி ஃபிளைட் உங்களை சுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, உடனே வந்துட்டாங்கன்னு என்ன சார் பண்ண முடியும்? அதனால நம்ம ஆர்மி என்ன பண்ணிருக்குன்னா, ராஜஸ்தான் பக்கம் விளையாட்டு காட்டி இருக்குது முதல்ல, அவங்கள வெளியே சொன்னோன்றது வர்றது. அப்ப அவங்க கவனம் ஃபுல்லாவே இந்த தென் சவுதர்ன் பார்டர்ல தான் திரும்பி இருந்திருக்கு பாகிஸ்தானுக்கு. அப்பதான் நம்ம உள்ள போய் அடிச்சுட்டு வந்துட்டோம். அதுவும் 12 ஃபிளைட் மொத்தமா போக முடியாது, ஏன்னா காஷ்மீர்ல இருக்கிற பாகிஸ்தானி உளவாளி அதுக்குள்ள நியூஸ் சொல்லிடுவான், 12 ஃபிளைட் மொத்தமா கிளம்புது, அலர்ட்டாரு அப்படின்னு. அதனால நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஃபிளைட்டா அனுப்பி. நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு நுட்பமா இவ்வளவு துல்லியமா இந்த கணக்கு போட்டு அடிச்சவங்க அந்த குறியை விட்டுருப்பாங்களே, விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. சோ மசூத் அசார் ஏதோ சிக்கல், மிகப்பெரிய சிக்கலை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டோம். இலக்கை அடைந்திருந்தால் மகிழ்ச்சி, இலக்கை அடைந்திருப்பார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம ராணுவ ஜெனரல் கேட்டா சொல்றாரு, அடிக்கிறதா என் வேலை, செத்தவன் கணக்கு சொல்றது அவங்க வேலை, அது எங்க வேலை இல்லை அப்படிங்கிற. அது ஓரளவுக்கு உண்மையும் தானே, அவங்க தானே சொல்லணும். அவங்க சொல்லலைன்னா அதுக்காக செத்தவங்க இல்லைன்னு ஆயிருமா? அவ்வளவுதான்.